வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து உங்களுடைய காணொலியை நினைத்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பேராதரவை நல்லாதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு தங்கவேல் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் முகநூலில். ஒரு 2 நாளைக்கு முன்னாடின்னு பார்த்த ஞாபகம் எனக்கு. ஒரு பதிவு ஒன்று, நல்ல பதிவு. அதாவது எப்படின்னா, இந்த அடிப்படை சட்டம் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கட்டுரை மாதிரி எழுதியிருந்தார். அருமையான கட்டுரை, அருமையாக இருந்தது. கைது செய்யப்படுவதற்கான காரணம், அதாவது எப்படின்னா, ஒரு கைதியை கைது செய்யப்படும் பொழுது அவர் என்ன காரணத்துக்காக கைது செய்யப்படுறாரு அப்படிங்கிறத எழுத்து மூலமாக தெரிவிக்க வேணும். ஆர்டிக்கல் 22(1) பிரிவு 1 அந்த ஆர்டிக்கலில் இருக்குது போல இருக்குது. நான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த இது நம்மள்கிட்ட இருக்குது, ஆனால் நான் அதை வெரிஃபை பண்ணல. இருந்தாலும் ஒரு காணொலியை போடலாமேன்னு சொல்லிட்டு தான் போடுறேன் நான். அது எப்படின்னா 22(1) அதில் வந்து இந்த இது இருக்குது போல் இருக்குது அந்த சட்டத்தில். இது மாதிரி சட்டம் ஆக ஏற்கனவே சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு மனிதனை கைது செய்யும் போது அந்த கைதுக்கான காரணத்தை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். அப்படி இது வந்து அவனுக்கு வந்து அடிப்படை உரிமை, தனி மனித சுதந்திரம், தனி மனித உரிமை. நான் இன்ன காரணத்திற்காகத்தான் கைது செய்யப்பட்டேன் அப்படிங்கிறத எழுத்து மூலமாக நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீதிபதி பிஆர் கவாய் அவர்களின் தலைமையிலான பெஞ்சு, அந்த பெஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பேப்பர் இருந்தால் தான் அவர்கள் ஜாமீனுக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு வாதாடுறதுக்கு வேறு இதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பேப்பர் இருக்கணும் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கைது செய்யப்படுறோம், எங்கேயோ ஒரு இடத்துல கைது செய்யப்படுறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு தெரிவிக்கணும் இல்லையா? அந்த பேப்பர் மூலமாக வீட்டுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம கணவர் வந்து இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த மாதிரி காரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இதை வந்து நம்ம அடிப்படை ரைட்ஸு நம்ம வந்து அதை செய்யணும் தான். இது ஏற்கனவே 22(1) இதில் இருக்குது. 22(1) அந்த சட்டப்பிரிவில் இருக்குது. இருந்தாலும் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டதா இல்லை. யாரையாவது இப்போ காவலர்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன், ஏதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ யாரையாவது சொல்லி எதுக்காக அவனை கைது பண்ணோம் அப்படின்னா, என்ன காரணம்னு தெரியாமல் கைது பண்ணி கொண்டு போய் உட்கார வச்ச காலமெல்லாம் ஒன்று இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வச்சுங்களேன், செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பிடிச்சி கொண்டு உள்ளே போடுறாங்க சார். 6 மாதம் 1 வருஷம் போட்டுருவாங்க சார். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் குற்றம் சாட்டப்படவில்லை, இவர் நிரபராதி, குற்றம் சாட்டப்பட்டது பொய், இவர் மேலே குற்றம் ஊர்ஜிதமாகவில்லை, அதனால் இவர் கைது செய்யப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இனிமேல் எடுக்கக்கூடாது. நமக்கு வந்து சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள், ஒரு தனி மனிதன், இந்த சமூகத்தில் வாழ்கிற தனி மனிதன் வந்து இந்த ஒரு சில விஷயங்களை, இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம், காவலர் கூப்பிட்றாரு, ஏன் எதுக்குன்னு கூப்பிட்றாரு. இப்போ ஃபாரின்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அமெரிக்கா இது மாதிரி வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை செக் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள்கிட்ட ப்ளீஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, நீங்கள் உங்களுடைய ஆவணங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சரி பார்க்கணும், எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆவணங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு அது எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கும்போது திருப்பி அவர் கொடுக்கும்போது சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார், கோச்சிக்காதியா, எங்களுடைய கடமையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில், இந்தியாவில் சுத்தமாக அப்படி இல்லை. மக்களாகவே யோசிக்கிறது இல்லை, மக்களாகத்தான் பார்க்குறார்கள். அதுவும் இப்போ ஆட்சியில் கவர்மெண்ட்லாம் இந்த ஹெல்மெட்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஆக்சிடெண்ட்டில் செத்து போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. காவல்துறை இருக்கிறதுனால தான் நம்ம நிம்மதியாக தூங்குறோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நமக்கு. அதே சமயத்தில் நான் காவலர்கள் மேலே குற்றம் சொல்லலை, நமக்கு அடிப்படை சட்டங்கள் நமக்கு தெரியலை. இப்போ ஒரு ஹெல்மெட்டு போட்டுட்டு போகிறாருங்கிறது அவரோட உரிமை. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு விபத்து ஒன்று நடக்குது. இது எல்லாம் நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்துட்டு நினைக்கிறேன். ஒரு விபத்து ஒன்று நடக்குது. விபத்து ஒன்று நடக்கும்போது கை காலுக்கு சேதமாகி அவன் உயிர் பிழைப்பதை விட தலையில் அடிபட்டு இறந்து போகுது எவ்வளவோ மேல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இன்றைக்கி உலகத்தில்ங்க உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் இதெல்லாம் நடந்துடுச்சு. இப்போது காசுக்காக நம்மெல்லாம் வந்து ஓவராக உழைக்கிறோம், ரொம்ப அதிகப்படியாக உழைக்கிறோம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கையோ காலோ ஊனமானுச்சுன்னா அவங்க வந்து எப்படி வாழ முடியும் இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பதட்டம் நமக்கு வருதில்ல. அதே மாதிரி தான், அதாவது இப்போ ஹெல்மெட்டு போட்டு வர்றது, இப்போ நான் சொல்லணும், ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லணும், அவனுக்காக விழிப்புணர்வு வரணும். இல்லை அப்படின்னா முறைப்படி செய்யணும்.
அந்த வண்டியை வாங்கி எங்கெங்கெல்லாம் யார் வீடெலாம் அங்கே போயிருக்கோ எல்லா வீட்டுக்கும் அரசாங்கம் ஹெல்மெட்டை கொடுத்துடணும். காசு வாங்கிட்டு கொடுத்தாலும் சரி, காசு கொடுக்காட்டியும் சரி. எத்தனை வீடு இருக்குது, எந்தெந்த வீட்டில் எத்தனை வீடு வண்டி இருக்குங்கிறது அட்ரஸ் ப்ரூஃபோட எல்லாமே ஆதார் கார்டோட எல்லா ஆவணங்களுமே ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்குது. அதை எடுத்து அந்தந்த வீட்டுக்கு ஹெல்மெட் இருக்கா இல்லையா, போட முடியுமா முடியாதா, போடலன்னா வீட்டை விட்டு வண்டி வந்தாவே ஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ இலங்கையில் கூட அப்படி தான் சொன்னாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இலங்கையெல்லாம் ரோடுக்கு வீட்டை கேட்டை திறந்து கீழே ரோட்டுக்கு கீழே இறங்கினாவே ஹெல்மெட் இல்லாமல் இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே சட்டம் போட்டுருக்காங்க. ஆனால் என்னமோ தெரியல, நம்ம இந்தியாவில் மட்டும்தான் எந்த சட்டத்தையுமே யாருமே மதிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் பொருளாதாரம், அது இது இல்லை. எவ்வளவோ இருந்தாலும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கும்போது போட்டாகணும். இந்த மாதிரி ஒரு சில அடிப்படை விஷயங்கள், அடிப்படை சட்டங்கள், இந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் மக்களுக்கு தெரிகிறதில்ல. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது சட்ட அறிவு, நம்ம வாழுறதுக்கான ஒரு சட்ட அறிவு. ஒரு 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 எவ்வளவோ இன்சிடென்ட் நடக்குதுங்க நம்ம வாழ்க்கையில். நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் நம்ம இதுக்கு இந்த சட்ட அமைப்பு இப்படி சொல்லுது. போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், டீகளில் டீ குடிக்கிறோம், இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் சட்டம். அப்போ நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அடிப்படையான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்களையும் நம்ம இன்னும் படிக்கலை, நமக்கு தெரியலை. இப்போ உதாரணத்துக்கு ரோட்டில் வலது பக்கம் போகக்கூடாது, இடதுபுறமாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் நம்மளால் மெனக்கெட்டு வலதுபுறம் போகிறவங்களாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி போனவங்களுக்கும் என்ன போனவங்களுக்கு ஃபைன் பண்ணணும். ஒரு வேளை ஏதாவது ஒரு நல்ல அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் அவங்களுக்கும் சேர்த்து தான் அந்த சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பணம் கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்ம முறைப்படி இங்கிட்டு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம இது பண்ண நமக்கு அந்த விபத்து நடந்திருக்காதுல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த பிஆர் கவாய் அவர்களான தலைமையிலான அந்த பெஞ்ச் கொடுத்தது ஒரு ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பு. நாட்டு மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக வாழ்வதற்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ரைட்ஸையும் இருந்ததை திரும்பி புதுப்பித்து பகிரங்கப்படுத்தியிருக்காரு. இது எல்லா சட்டங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கைது செய்யக்கூடிய சட்டங்கள் அனைத்து எதுக்கு நீங்கள் ஒருத்தரை அரெஸ்ட் கைது பண்ணாலும் அவருக்கு எழுத்துப்பூர்வமாக நாங்கள் இந்த காரணத்திற்காக இந்த நபரை, இந்த முருகேசன் அப்படிங்கிற நபரை நாங்கள் கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கைது பண்ணிங்க அப்படிங்கிறாரு பிஆர் கவாய் தலைமையிலான பெஞ்ச். அப்போ அது சரிதானே நமக்கு. இப்போ என்ன எதுக்குன்னு என் புருஷன் எதுக்குன்னே கைது பண்ணாங்கன்னே தெரியலையா அப்படின்னு கதற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. சினிமாவில் பார்க்குறோம், நேராக பார்த்துருக்கோம், ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கோம், ஆனால் சினிமாவில் நிறையா பார்த்துருக்கோம். என் புருஷனை கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்கய்யா, இன்னும் என்னாச்சுன்னே தெரில, எங்கே இருக்காருன்னு தெரில, எந்த ஊரில் இருக்காருன்னு தெரில, எந்த நாட்டில் இருக்காருன்னு தெரில, ஒன்றும் புரியலங்கய்யா, ஒரு வாரம் ஆச்சு, என் புருஷனை கண்ணிலே கட்ட மாட்டாங்க. அப்போ தான் அதுக்கு தான் இப்போ ஆள்கொணர்வு மனு போடுறது. அதுக்கப்புறம் தான் போய் ஒரு வக்கீலை பார்த்து பிடிச்சி ஆள்கொணர்வு மனு போடுறது. ஆனால் நீங்கள் கைது பண்ணும்போதே ஒரு பேப்பரில் இது மாதிரி இந்த ரிட்டர்னில் எழுதி போட்டு அந்த கைது பண்ணக்கூடிய ஆய்வாளரோ இல்லை எந்த அந்த கைது பண்ணக்கூடிய அதிகாரி ஆய்வாளர் யாரோ அதை கைது போட்டு நாங்கள் இந்த காரணத்திற்காக இவரை கைது பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி வீட்லேயோ இல்லை வீட்டு நபர்கள்ட்ட யார்ட்டையோ ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர்கள் அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. இப்போ நம்ம கணவனை போலீஸ்காரங்க கைது பண்ணி கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு மன திருப்தி வந்துடும். அதுக்காகத்தான் இது சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை என்பதை மிகவும் அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறார் பிஆர் கவாய் தலைமையிலான அமர்வு. இதை தெளிவாக எழுதி போஸ்ட் பண்ணி இப்போ நான் பேசுகிறோம்னா எனக்கு தெரியாது. நம்ம இங்கிலீஷ் பேப்பர் படிக்க போகிறதில்ல. இதெல்லாம் தமிழ் பேப்பர்களில் இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் வரதில்லை. இப்போ நம்ம படிக்கிறோம். இப்போ தங்கவேல் சார் அப்படின்னு ஒருத்தர் தான் விசிகாக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் அந்த பதிவை போட்டிருக்காரு. அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னும் இந்த மாதிரி பதிவுகள் நிறையா போடணும். நமக்கு தெரியாதவங்களுக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மக்களுக்கு இந்த கல்வியோடைய சேர்த்து இந்த ஒரு சில அடிப்படையான திட்டங்களை இந்தந்த சட்டம்லாம் இப்போ இருக்குது, இந்தந்த சட்டமெல்லாம் இப்போ இருக்குது, இந்த சட்டத்துக்கு இதுதான் பொருள், இத்தனை நம்ம சட்டத்துக்கு இதுதான் பொருள் அப்படின்னு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை சட்டங்களை 6வதுலேருந்தே சொல்லி கொடுத்து அதில் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டு அதில் சட்டத்தை ஓரளவு தெளிய வைக்கிறதா, சட்டத்தின் மேலே ஒரு புரிதல் ஏற்படுத்துவதாக கூட அமைஞ்சு போயிடும். அதனால் தயவு செஞ்சு
தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை செய்யணும்னு அன்புடன் வேண்டிக் கொண்டு இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.